ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆரஞ்சி கிச்சன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு சூப்பரான ராகி சேமியா எப்படி பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ராகி சேமியாவை எப்படி ரொம்ப டேஸ்ட்டாக பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் நான் காமிச்சிருப்பேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த ராகி சேமியா பண்ணுறதுக்காக நான் அணில் சேமியா தான் இப்போ எடுத்திருக்கேன். இந்த அணில் சேமியா 450 கிராம் பேக்கெட்டை நான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த பிராண்ட் இருக்கோ நீங்கள் எடுத்துக்கோங்க. இன்றைக்கி நான் வாங்கி வச்சுருக்கதை நான் உங்ககிட்ட காமிச்சேன். இப்போது அந்த சேமியா ஃபுல்லாக ஒரு பாத்திரத்தில் கொட்டியாச்சு. இப்போது இதை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த சேமியா ஃபுல்லாக முங்குற அளவுக்கு நீங்கள் தண்ணி ஊற்றுங்க. ஒரு 2லேருந்து ஒரு 2.5 செம்பு அளவுக்கு தண்ணி பிடிக்கும். இந்த நீங்கள் எவ்வளோ வேணாலும் அளவு எடுத்துக்கங்க. அந்த சேமியா ஃபுல்லாக முங்குற அளவுக்கு தண்ணி இருந்துச்சுன்னா போதும். இந்த தண்ணி ஊற்றி நீங்கள் பாட்டுக்கு ஒரு 5 நிமிஷம் 6 நிமிஷம் ஊற வச்சிட வேண்டாம். ரொம்ப ஒரு மாதிரி குழஞ்ச மாதிரி ஆயிரும் சேமியா. ஸோ இது நல்லா முங்குற அளவுக்கு நீங்கள் தண்ணி ஊற்றிட்டு லைட்டாக ஒன்ஸ் அப்படியே வாஷ் பண்ணி மட்டும் எடுத்தால் போதும். வேறு எதுவுமே பண்ண தேவையில்லை. பாருங்கள், முங்குற அளவுக்கு நான் தண்ணி ஊற்றிட்டேன். இப்போ இதை நல்லா ஒரு வாஷ் பண்ணிக்கிறேன். பார்த்தீங்களா, வாஷ் பண்ணிவிட்டு ரொம்பவும் எடுத்து கொடுக்காமல் லைட்டாக தான் நான் இது பண்ணிகிட்ருக்கேன். அவ்வளோதான், லைட்டாக எடுத்து கழுகிட்டு இந்த தண்ணியை ஃபுல்லாக வடிச்சிருங்க. இந்த தண்ணி ஃபுல்லாக வடித்து எடுத்துகிட்டு இந்த சேமியா ட்ரையாக இருக்க மாதிரி எடுத்து வச்சுருங்க. இப்போ எடுத்து வச்சாச்சு. இதை உடனே என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு இட்லி பாத்திரத்துக்கு அப்படியே அதை மாற்றிடலாம் நம்ம. பாருங்கள், நான் இட்லி பாத்திரத்துக்கு மாற்றிட்டேன். இப்போது இதை நீங்கள் ஒரு 5 நிமிஷத்துலேருந்து ஒரு 6 நிமிஷம் வரைக்கும் டைம் எடுத்துக்கும் இது வேகறதுக்கு. இட்லி தட்டை போட்டு நல்லா மூடி வச்சுட்டு ஒரு 6 நிமிஷம் கழித்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாதிரி நல்லா பொழு பொழுன்னு உதிரி உதிரியாக சேமியா நமக்கு இந்த மாதிரி நமக்கு சூப்பராக கிடச்சிரும். பாருங்கள், நல்லா இந்த மாதிரி உதிரி உதிரியாக இருக்கா. இப்போது நம்ம சேமியா செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போது இதுக்கு உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு 2 ஸ்பூன் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் பெரிய வெங்காயம் 1 சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துகிட்டு 3 பச்சை மிளகாய், 1 கொத்து கருவேப்பிலை எடுத்துக்கிட்டேன். ஃபஸ்ட்டு ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு பேனில் நல்லா எண்ணெய் ஊற்றிக்கிங்க. எண்ணெய் காஞ்சதுமே நல்லா கடுகு உளுந்தம்பருப்பு போட்டு நம்ம நல்லா தாளித்து விட்டுடலாம். இந்த கடுகு உளுந்தம்பருப்பு தாளித்ததுமே நம்ம கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு இதெல்லாம் எடுத்துருக்கோம் இல்லையா, அதையும் இதில் நம்ம சேர்த்துக்கலாம். அதை லைட்டாக வதக்கி விட்டுருங்க. லைட்டாக வதக்கி விட்டுட்டு பொன்னிறமானா போதும். இது ரொம்ப கலர் சேஞ்ச் ஆகக்கூடாது. லைட்டாக பொன்னிறமாகிற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இதை நல்லா வதக்கிட்டு அப்படியே இது கூட நம்ம கருவேப்பிலை எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி கடுகு உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு இதெல்லாம் போட்டால் தான் நல்லாயிருக்கும் அதுக்கு. அப்புறம் 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்குங்க. ஒரு பெரிய வெங்காயத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிடுங்க. இதுக்கு ரொம்ப டேஸ்ட்டு கொடுக்கறது இந்த வெங்காயம், கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு இதெல்லாம் தான். அதனால் இதை மிஸ் பண்ணாமல் நீங்கள் போட்டுருங்க. இதெல்லாம் போட்டால் தான் நல்ல ஒரு டேஸ்ட் கிடைக்கும். இப்போது இந்த வெங்காயத்தையும் நல்லா சேர்த்து இது நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்குங்க. இந்த வெங்காயம் நல்லா வதங்கி வரணும். அப்போ தான் நீங்கள் சேமியாவோடு வச்சு சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறமா ஒரு துண்டு தேங்காய் எடுத்து அதை நல்லா மிக்சியில் அரைச்சிருக்கேன். இல்லைன்னா நீங்கள் திருவி கூட போட்டுக்கலாம். இந்த மாதிரி தேங்காய் ஒரு கை எடுத்து அதில் சேர்த்துக்குங்க. தேங்காய் பூவையும் சேர்த்து நல்லா ஒரு வதக்கி விட்டுருங்க. இது லைட்டாக ஒரு நிமிஷம் வதக்கினா போதும் இந்த தேங்காயை. இப்போ எல்லா வெங்காயம், தேங்காய் எல்லாம் வதங்கிருச்சு. இப்போ இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்கிற சேமியாவை இதில் சேர்த்துடலாம். நல்லா வேக வச்சுருக்கோம் இல்லையா, அந்த சேமியாவும் சேர்த்தாச்சு. அதுக்கப்புறம் அதுக்கு நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா ஒரு 3 நிமிஷத்துலேருந்து 4 நிமிஷம் வரைக்கும் நல்லா கிண்டி விடுங்க. உப்பு எல்லா பக்கமும் பிடிச்சி இந்த கடுகு உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, வெங்காயம் எல்லாமே இதில் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கணும். அந்த மாதிரி ஒரு கொஞ்ச நேரம் கலந்து விட்டிங்க அப்படின்னா சூடான ராகி சேமியா சீக்கிரமாக ரெடி ஆயிரும். இதில் நீங்கள் தேங்காய் போடுறனால ரொம்பவே ஒரு ரிச்சான ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும். பிடிக்காதவங்க கூட ராகி சேமியா விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி நீங்கள் ஒரு டைம் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா, இன்றைக்கி நான் ராகி சேமியா செஞ்சு எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியாக கொடுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த மாதிரி வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.